அப்புறமா கை, அப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணி கை வச்சிரு. பாடி மட்டும் ஒன்று, பாடி மட்டும் முடிச்சுட்டு வந்துடு. கட் பண்ணிட்டியாம்மா? கட் பண்ணிட்டியா? கட் பண்ணுமா? கரெக்டு நான். ஓகே கரெக்டு தான், டயக்ராம் எல்லாம் கரெக்டு தான். கட்டிங் கரெக்டாக போடும். இப்போ லெஃப்டில் வெட்டுக்கு பாருங்க, ரைட்லேயே கீழேருந்து வெட்டுமா? பைத்தியம் இல்லை, கழுத்து வெட்டக்கூடாதுமா. கழுத்து வெட்டினா அசிங்கமாயிடும். இது என்னடி தேசிய கொடியாட்ட போச்சு? ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு நல்லா தான் இருந்துச்சு. இல்லை மேம், அதுக்கு வேறு கலர் செட் ஆகலை. ப்ளூ கலர் வச்சு பார்த்தா நல்லா இல்லை. சரி பரவாயில்ல. சந்தியாவை தான் சொன்னா. எனக்கும் மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேங்க மேம். எனக்கு மட்டும் அந்த பட்டி வேண்டாங்க. ஜிப் வச்சுக்கோ. பட்டி ஜிப்பு வச்சுக்கடி. அது வைக்காம பண்ண முடியாது. அது எப்படி அசிங்கமாக்காதா பின்னாடி முழுக்குன்னு? உள்ளே போகாது. ஜிப்பு வச்சா குழந்தைங்க மாதிரி இருக்கும். ஏய் அதெல்லாம் இருக்காது. ஷூ கடவுளே. மேம் இப்போ நான் காலேஜுக்கு போட்டு போகிற எல்லா ட்ரெஸ்ஸுமே நானே போடுறேன்னா எல்லாரும் கேட்குறாங்க எல்லா குடியில் தைச்சியா அப்படின்னு. இப்போ ஒரே பெருமையாக இருக்குது. நானும் அது மாதிரி போட்டு போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான்லாம் காலேஜ் போய் என்ன பண்ண போகிறேன், கடையில் போய் எத்தனை ட்ரெஸ் வாங்க போகிறேன்னு அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ நானே தைச்சி நானே போகிறேன்னா வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ தாண்டி சொன்னேன் ஸ்கட்டு வெட்ட முடியாதுடி, லைனிங் வெட்டு. அப்படின்னா லைனிங் வந்து முக்கோணமாக நம்ம போடும் இல்லையா பப்ஸ் மாதிரி போட்டுட்டு உயரம் 8 அகலம், சாரி உயரம் 18 அகலம். நல்லா இருக்கா? ஓகே.